தாத்தா என்னாச்சு? எதுக்கு இப்ப சோகமா உட்காந்துருக்கீங்க? வாப்பா விக்ரம், வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடிஞ்சிருச்சு தாத்தா. நீங்க என்னத்துக்கு இப்ப வெளியில உட்காந்து இப்ப சோகமா உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? ஹம், இந்த வீட்ல இப்ப என்ன நடக்குது, யார் இப்ப என்ன பண்றான்னு ஒன்னும் புரியல. பெரிய மனுஷன் எதுக்கு இந்த வீட்ல இருக்கனே தோணுது. தாத்தா என்ன இப்படி சொல்றீங்க? அம்மா அம்மா திரும்பவும் அதே மாதிரி பேசுனாங்களா? தாத்தா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நானும் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவங்க கேக்குற மாதிரியே தெரியல. நீங்களே சொல்லுங்க. இப்ப அதிதிக்கு கல்யாணம் தேவையா? அவ படிக்கணும்னு சொல்றா. அவளை படிக்க விடலாம்ல. வேண்டாம் வெறுப்ப எதுக்கு அவளை இழுத்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவளும் எவ்வளவோ அழுது எனக்கு வேண்டாம்னு சொல்லி பாக்குறா. அம்மா அப்பவும் கேட்காம எதுக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கன்னே தெரியல தாத்தா. ஹம், நம்மலாம் வாய் வார்த்தையா அவகிட்ட பேசிட்டு இருந்தோம்ப்பா. ஆனா அவ செயலே செஞ்சுட்டா. என்ன தாத்தா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இன்னைக்கு அதிதிய பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆனா அம்மா எதுவும் சொல்லவே இல்லையே. அவ யாருக்கிட்டயுமே சொல்லலப்பா. ஏன் வெங்கடேஷ்கிட்ட கூட சொல்லல. தாத்தா என்ன நடக்குது இங்க? அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நான் சும்மா ஏதோ கத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள எப்படி? அவன் நல்லவனா கெட்டவனா? அவங்க குடும்பம் எப்படி? எதுவுமே விசாரிக்காம பொண்ணு பார்க்க. அது மட்டும் இல்லப்பா, பொண்ணு மட்டும் பார்த்துட்டு போகல, கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துல அதிதிக்கு கல்யாணம். என்ன? ஒரு வாரத்துல கல்யாணமா? இதெல்லாம் யார் கேட்டு அவங்க முடிவு பண்றாங்க? இதுக்கு அதிதி ஒத்துக்கவே மாட்டா. அவ ஒத்துக்காம எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நான் பாக்குறேன். இல்லப்பா, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அவ சம்மதத்தோட தான் கல்யாண ஏற்பாடு நடக்குது. என்ன? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? இல்ல தாத்தா, அம்மா தான் ஏதாவது மிரட்டி இருப்பாங்க. அதனாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துருப்பா. இத்தனை நாளா எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லி அழுதுட்டு இருந்தவ திடீர்னு எப்படி காலையில கூட வந்து என்கிட்ட பேசினா, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல, அம்மா கிட்ட எப்படியாவது பேசுனான்னு. அது எப்படி காலையில இப்படி சொன்னவ இப்ப சாயந்தரம் சரின்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியலப்பா. இங்க என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, நான் என்னத்துக்கு இந்த வீட்ல இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மாப்பிள்ளை வீடு போனாங்க. அம்மா பண்றதும் தப்பு, இப்ப அதிதி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இத்தனை நாளா கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா திடீர்னு என்னத்துக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னா? இப்போ அவளுக்கு நான் போய் அவகிட்ட கேக்குறேன். எதுக்கு இப்போ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்னு அவகிட்ட கேட்காம விட மாட்டேன். விடுப்பா, அதான் அவளே கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறம் என்னத்துக்கு அவகிட்ட கேட்டுக்கிட்டு. சந்தோஷமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி விடுவோம். தாத்தா இல்ல இல்ல, இது அவ்வளவு லேசாலாம் விட முடியாது. காலை வரைக்கும் கல்யாணம் வேணாம்னு சொல்லி அழுதவன் எப்படி சாயந்தரமே எனக்கு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல முடியும்? இல்ல இல்ல, இதுல அம்மா ஏதோ பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவ சரின்னு சொல்லிட்டா. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பிடிக்காம எப்படி தாத்தா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இது சரி வராது. பிடிக்காமலாம் இல்லப்பா, அவளுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. சொல்ல போனா உனக்கும் அமிர்தாவுக்கும் பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணீங்க. ஆனா ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா வாழலையா, அதே மாதிரி பிடிக்கலனாலும் வாழ்ந்துப்பா. தாத்தா என்னோட கதையும் அமிர்தா கதையும் வேற. ஆனா அதிதிக்கு அப்படி இல்ல. முன்ன பின்ன தெரியாதவங்க. அதுவும் இந்த 10 நாள்ல எப்படி தாத்தா எப்படி ஒரு ஆளை புடிச்சு சம்மதம் பண்ணி? அதெல்லாம் சரி வராது. சரி வரவே வராது. எனக்கும் அமிர்தாவுக்கும் இருக்கிறது வேற. ஆனா அதிதிக்கு நடக்கிறது வேற. எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல. நான் இந்த கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன். முதல்ல அவளுக்கு போய் இருக்கு. காலையில கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு சாயந்தரம் எப்படி அவ மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவா? விக்ரம், எப்பா விக்ரம். சொல்லுடி சொல்லு. உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். இப்படி அமைதியா உட்கார்ந்திருந்தீனா என்ன அர்த்தம்? இத்தனை நாளா கல்யாணம் வேணாம் தாண்டி சொன்ன. காலையில கூட உன் அண்ணன் கிட்ட வந்து அழுத, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு. காலையில இப்படி சொல்லிட்டு இப்ப சாயந்தரம் வந்து பார்த்தா இப்படி பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்க. இதுல ஒன்னு வேற பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அடுத்த வாரத்துல உனக்கு கல்யாணம். நீயும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அதிதி நான் கேட்டு இவ்வளவு நேரம் பதில் சொல்லல. இப்போ உன் அண்ணன் வந்துட்டான். அவன் கேட்கும்போது பதில் சொல்லாம இப்படியே அமைதியா இருக்கியா இல்ல பதில் சொல்றியான்னு பாக்குறேன். வானா, இப்பதான் வேலை முடிஞ்சுதா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் என்னென்ன பண்ணேன்? காலையில என்கிட்ட வந்து என்ன சொன்ன? எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல, அம்மா கிட்ட எப்படியாவது பேசுங்க அப்படின்னு சொன்னல. காலையில அப்படி சொல்லிட்டு இப்ப சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது தாத்தா சொல்றாரு உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களா, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணமா, நீயும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னியா? என்ன நடக்குதுங்க? கேக்குறாளடி சொல்லு. இவ்வளவு நேரம் நான் கேட்டேன். கொஞ்சமாவது வாய் திறந்து ஏதாவது பதில் சொன்னியா? இப்போ உங்க அண்ணன் கேக்குறாள, பதில் சொல்லு. உன்னதான் கேட்டுட்டு இருக்கா அதிதி. அம்மா ஏதாவது சொன்னாங்களா? மிரட்டினாங்களா? பயமுறுத்தினாங்களா? இல்லனா, என்ன யாரும் மிரட்டல, என்ன யாரும் பயமுறுத்தல. அப்புறம் அப்புறம் எதுக்கடி ஓகே சொன்ன? காலையில வரையும் வேணான்னு சொன்னவ சாயந்தரம் வந்து சரின்னு சொல்ற. அவ கேக்குறாளா அதிதி? பதில் சொல்லு. காலையில என்கிட்ட கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப நான் சாயந்தரம் வரும்போது சொல்றாங்க உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு சம்மந்தம்னு. என்னாலலாம் இது நம்ப முடியாது. சொல்லு, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? உன்னை மிரட்டினாங்களா? அண்ணா, அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க எப்படி மிரட்டுவாங்க? அம்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த 10 நாள் இருக்கிற அம்மா பத்தி எனக்கு சுத்தமா தெரியல. அதனாலதான் கேக்குறேன். எதுக்காக கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன? கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்லு. எனக்கு கல்யாணம் பண்ண பிடிச்சிருக்குனா? என்ன கல்யாணம் பண்ண பிடிச்சிருக்கா? ஏய், படிக்கணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்,
அதுக்கப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு 1000 தடவை சொல்வியேடி. இப்போ என்னன்னா கல்யாணம் பண்ணிக்க பிடிச்சிருக்குன்னு சொல்ற? அப்போ உன்னோட படிப்பு எல்லாமே ம் சொல்லு, உன்னோட படிப்பு, உன்னோட கவர்மெண்ட் வேலை இதெல்லாம் எங்க போகுது? எங்கேயும் போகாதுண்ணா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் என்னால படிக்க முடியாதா என்ன? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் நல்லா படிப்பேன். நான் சொன்ன மாதிரி மாமா மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போவேன். எனக்கு பிடிச்ச வேலையை செய்வேன். வாவ், சூப்பர் சூப்பர். என் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா. நல்லா தெளிவா பேசுறா இல்லடி? அப்புறம் ரொம்ப பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. ரொம்ப பெரிய மனுஷத்தனமால பேசிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் படிக்கிறாராம், படிப்பு முடிஞ்சு இவர் கவர்மெண்ட் வேலைக்கு போறாராம். இதை யாரை நம்ப சொல்றேன்? ஐயோ, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் ஆரம்பத்துல கல்யாணம் வேணாம்னு தான் சொன்னேன். ஆனா பொண்ணு பக்கம் வந்தாங்கல்ல, எனக்கு மாப்பிள்ளை பார்த்ததும் மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு. அப்புறம் மாப்பிள்ளைக்கிட்டையும் பேசினேன். அவரு நல்லா பேசினாரு, நல்லவரா இருக்கிறாரு. அதனால எனக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு கல்யாண வயசு தானே. எனக்கு என்ன 12 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? எனக்கு கல்யாண வயசுல தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. நான் விருப்பப்பட்டு சந்தோஷமா தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். அதுதி நீ என்னமா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. நீ காலையில வரையும் வேற மாதிரி பேசிட்டு இப்ப வேற மாதிரி பேசுற. அண்ணா, எனக்கு புரியுது. காலையில எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லி அழுதந்தான். நான் அது இல்லைன்னு சொல்லலை. நான் தான் சொல்கிறேன்லண்ணா. என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, மாப்பிள்ளையை பார்த்தேன், அவர்கிட்ட பேசினேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தானே நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. ஏன்னா நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லலமா. உன்னோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம். ஆனா நீ இத்தனை நாளா வேணான்னு சொல்லிட்டு இருந்தியா? அதான் இப்போ திடீர்னு எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னதும் குழப்பமாயிடுச்சு. அம்மா தான் உன்னை கட்டாயப்படுத்தி சொல்ல சொன்னாங்களோன்னு பயந்துட்டேன். அதனாலதான். இங்க பாரு அதிதி, விருப்பம் இல்லாம எதையும் நம்ம பண்ணக்கூடாது. இது உனக்கு நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும்ண்ணா, விருப்பம் இல்லாத எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம மனசார தான் பண்ணணும்னு எனக்கு நீ நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்க. ஆனால் நான் இப்போ விருப்பம் இல்லாமலாம் சரின்னு சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்குண்ணா, உண்மையாலுமே பிடிச்சிருக்கு. ஆனால் என்னால் நம்ப முடியல. என்னாலையும் நம்ப முடியலமா. அண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் நல்லா படித்து என்னோட ட்ரீமை நான் சக்ஸஸ் ஆக்குவேன். அதை பற்றியும் வந்தவர்கிட்ட நான் பேசிட்டேன். அவருக்கும் ஓகே, தாராளமாக பண்ணிக்கோ, இது உன்னோட இஷ்டம், நீ என்ன வேணாலும் படி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இதை விட என்னன்னா வேணும்? நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் அதிதி. ஆனா அம்மா எப்படி 10 நாள்ல ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து உனக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்க யாரு, எப்படி, அவங்க ஃபேமிலி என்ன, எதுவுமே தெரியாதுல்ல. தெரியாம எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அவங்கள தெரியாமலாம் இல்லைண்ணா, அவங்க நமக்கு சொந்தக்காரவங்க தான். அது மட்டும் இல்லாமல் உனக்கும் அன்னைக்கும் ரிசப்ஷன் நடந்துச்சுல்ல, அப்போ என்னை பார்த்துருப்பாங்க போல. அப்போவே அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க, என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு. அம்மா எதுவும் சொல்லாமல் நான் அப்புறமா பேசுகிறேன்ட்டு வந்துட்டாங்க. அதான் எனக்கே இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க நமக்கு சொந்தக்காரங்க தான் அப்படின்ட்டு. அதனால் நீ பயப்படாத, வேற யாரும் இல்லை, தெரிஞ்சவங்க தான். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன், ரொம்ப தூரத்துலேருந்து வந்துருவாங்களோன்னு. ஆனால் பாரு, பக்கத்து ஊர் தான். நான் நினச்சா உன்னை பார்க்க வந்துடுவேன், நீ என்ன நினச்சா என்னை பார்க்க வந்துடுவ. இது சந்தோஷமான விஷயம் இல்லை. நான் ரொம்ப தூரமாக போகாமல் உன் பக்கத்துலேயே இருக்க போகிறேன். இதுக்கப்புறம் என்னன்னா வேணும்? இது மாதிரிலாம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. அதனால் எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே தான். நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்ணா, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் ரொம்ப நேரம் இந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் போட்டு கசகசன்னு இருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ம் சரி, நீ போமா. கவலைப்படாத, உன் தங்கச்சி சந்தோஷமாக தான் இருக்கா. ம் ஓகே ஓகே. நீ எதுக்கு நீ மூஞ்ச கோவமா வச்சுட்டு உட்காந்துருக்க? இப்போ ஒரு கதை சொன்னாலே அது எல்லாமே உண்மை நினைக்கிறியா? சத்தியமா இல்ல. அப்புறம் அவளுக்கு ஏதோ ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், வேற எனக்கு என்ன பண்ண சொல்ற? அவ சந்தோஷமா இருக்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. பார்த்தல, அவ எவ்வளவு கிளியரா கிளவரா பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியும்? காலையில வந்து பேசின மாதிரி அழுதுகிட்டே இல்ல சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு, அண்ணா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் எவ்வளவோ அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அழுதோ மிரட்டியோ என்ன சம்மதிக்க சொல்றாங்க, நீ என்னன்னு கேளுன்னா நான் தைரியமா அவளுக்காக சண்டை போடலாம். அவதான் ஓகேன்னு சொல்றாளே, இதுக்கப்புறம் நான் என்னடி பேச முடியும்? ஆனா விக்ரம், நான் கண்டிப்பா சொல்றேன், அவளுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல. நீ சொன்ன மாதிரி அத்தை தான் ஏதாவது சொல்லி அவளை ஓகே சொல்ல வச்சிருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ, எனக்கும் அந்த டவுட் இருக்குடி. நான் எவ்வளவு தடவை சொல்றது? நான் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. அவ எனக்கு ஓகேன்னு சொல்றா, என்னால என்னடி பண்ண முடியும்? அவ வேணான்னு சொன்னா அவளுக்காக நிக்கலாம். அவ தான் ஓகேன்னு சொல்றாளே, ஓகே சொல்றவள்கிட்ட எப்படி நான் போய் எதிரில் நிக்க முடியும்? அப்படி போய் நின்னா அவ சந்தோஷத்துக்கு நான் எதிரா நிக்கிற மாதிரி இருக்கும்ல. என்னமோ போடா. ஆனா பாரு, எல்லாரும் சேர்ந்து அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு மட்டும் நினைக்கிறீங்க. ஏய் ஏய் லூசு, இவ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போறா. எனக்குமே அவ சொல்லிட்டு போனதுல ஒரு துளி கூட விருப்பம் இல்ல. ஆனா என்ன பண்றது? அவ இவ்வளவு தெளிவா பேசிட்டு போகும்போது நான் எப்படி எதிர்த்து நிக்க முடியும்?
இந்த கல்யாண டிராமாலாம் எது வரையும் போகுதுன்னு தெரியல. ஆனா நடுவுல எனக்கு அம்மா மேல சந்தேகம் வந்து அதிதியை கட்டாயப்படுத்தி தான் ஓகே சொல்ல வச்சாங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை யார் நினைச்சாலும் நடத்தி விடவே மாட்டேன். ஹலோ சார், என்ன மனசுல அஜித்னு நினைப்பா? ஹலோ, பைக் ஓட்டினா அஜித் ஆகிட முடியுமா என்ன? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன ஓவர் ஸ்பீடு? இதுல மேல வர அடிக்க வரீங்க. என்னம்மா பண்றது? உன்னை பார்த்தாலே காந்தம் இழுக்கிற மாதிரி நானும் தன்னால வரேன், என் வண்டியும் பின்னால வருது. என்ன டைமிங்கா? சே டைமிங்கு. நல்ல டைமிங். கொஞ்சம் விட்டா என்ன ஆளை அடிச்சு தூக்கி போட்டிருப்பீங்க. ஆ, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் உன் மேல வண்டியை விட்டு உன்னை அடிச்சு தூக்கி போட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? ஆமா, அப்படியே எதுவும் தெரியாத மாதிரியே நடிச்சுடுவா. எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதான் தெரியுமே என்னன்னு. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. ஐயோடா, ஆசைதான். நான் சொன்னனா எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு? அதெல்லாம் சொல்லாமலே தெரியும். ஹா? ஹா, ஹா. ஆமா, என்ன இந்த பக்கம்? எந்த பக்கம்? இல்லம்மா, உங்க வீட்ல இருந்து ஆப்போசிட் வழியா போறியே, அதான் என்ன எங்க போறேன்னு கேட்டேன். நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? உங்ககிட்ட நான் ஏன் சொல்லிட்டு போகணும்? என்னம்மா நீ, உன் மேல அக்கறைப்படுற ஒரே ஆள் நான் தானே. ஹா, ஹா, ஹா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் மேல அக்கறைப்படுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இருக்காங்க தான், ஆனா அவங்கள விட நான் அதிகமா அக்கறைப்படுவேன்ல. அது மட்டும் இல்லாம தனியா போற, ஏதாவது வழியில ஆச்சுன்னா யாரும் கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ ஏன் நெஞ்சு தாங்காதுல்ல. ஆமா, நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு கிளாஸ் போறீங்களா என்ன? கிளாஸுக்கா? எதுக்கு? எப்ப என்ன பார்த்தாலும் இதே மாதிரி தான் பேசுறீங்க, அதான் கேட்டேன். இதுக்குன்னு தனியா கிளாஸுக்கு போறீங்களா என்னன்னு? ஹே, இதுக்கெல்லாம் கிளாஸுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. உள்ளுக்குள்ள ஒன்று வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தானாவே வரும். உள்ளுக்குள்ளையா? உள்ளுக்குள்ள என்ன வந்தா ஆட்டோமேட்டிக்கா தானா வரும்? என் உள்ளுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, ஆ, இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நான் எதுவும் கேட்க விரும்பல. அடியே, நானே பைக் எடுத்து உன் மேலே ஏற்றி விட்டு போயிட்டே இருப்பேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்ல வந்தா ஏன்டி இப்படி ஆஃப் பண்ற? இங்க பாருங்க சீனியர், நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இந்த வாடி போடிங்கிற வேலையில எங்ககிட்ட வச்சுக்காதீங்க. ஆமா, இவகிட்ட வச்சுக்காம ஊர்ல போற வரங்க பொண்ணுங்க எல்லாத்துக்கிட்டையும் வச்சுக்க முடியுமா என்ன? சீனியர், அப்புறம் என்ன? நீயும் பல தடவை சொல்லி தான் பார்க்குற, என்னால் மாற்றிக்க முடியுதா? கிடையாது. எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் கூப்பிடுவேன். அதனால நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நீ வேணா திருத்த, நீ சொன்னா கேட்டுப்பேன். எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. உங்களை திருத்துறதுக்காக தான் நான் என்ன இங்க வந்தனா? அப்புறம் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் இப்படி ஒரு தங்க சிலைய என்ன திருத்துறதுக்காக தானே பெத்து வளர்த்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? என்ன திருத்துறதுக்கா? இல்ல, எங்க அப்பா அம்மா என்ன தங்க சிலையா பெத்து வளர்த்துருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு. ஆமா ஆமா, தங்க சிலை தான். ரொம்ப வழியுது. உன்னை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பண்ணுதுடி, இதுல வழியறதுல என்ன? பார்த்து சீனியர், ரொம்ப ஓவரா போகுது. அதுக்கப்புறம் ஃபுல்லா கீழ்பக்கத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உன்னால நான் மென்டல் ஆனா கூட எனக்கு அதுல சந்தோஷம் தாண்டி. முடியல, ஓவர் ஐஸா இருக்கு. நான் வேணா கொஞ்சம் எதமா இருக்கட்டுமா? என்ன அதே நினப்பு தான். நானும் ஒன்றும் நினைக்கல. ஆனா நான் நினைச்சனே. வர வர உங்க பேச்சு சரியில்லை, நான் கிளம்புறேன். இரு, எங்க போறேன்னு கேட்டா அதுக்கு பதிலே சொல்லாம போற. நீங்க பாலா டீச்சர் வீட்டுக்கு தானே போறீங்க, அப்போ அந்த வேலையை பாருங்க. யார் எங்க போனா உங்களுக்கு என்ன? யார் எங்க போனா எனக்கு என்ன? ஆனா என் தங்க சிலை எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்ல முடியாது. அப்ப நானும் வழிவிட முடியாது. சொன்னினா போகலாம், இல்லனா இது மாதிரி தான் நின்று பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி வசதி? சீனியர், கேக்கி சீனியர், இப்ப மட்டும் நீங்க வழி விடல, நான் நேரா பாலா டீச்சர் வீட்டுக்கு தான் போவேன். எப்படி? ஏய், அது வேற விஷயம், இது வேற விஷயம். சும்மா எல்லாத்துக்கெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. நான் அப்படிதான் பண்ணுவேன்.
அப்படியா? சரி, ஓகே. நீ போய் எங்க அக்கா கிட்ட சொல்லு, நானும் எங்க அக்கா கிட்ட போய் சொல்லுவேன். அவ்வளவு தைரியமா? சரி, உங்க அக்கா கிட்ட போய் நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ போய் என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொன்னீன்னா எங்க அக்கா கண்டிப்பா என்ன கேட்பா. அப்ப நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அக்கா அக்கா, அந்த பொண்ணுக்கு என் மேல இல் தக்கா செய்யா. பாரா, இல் தக்கா செய்யான்னா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீ சொல்லல, ஆனா நான் சொல்லுவேன். அதனாலதான் அந்த பொண்ணு என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லுது. நான் அந்த பொண்ணை வேணான்னு சொன்னேன். இதெல்லாம் செட் ஆகாது, எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, என்ன தப்பா நினைப்பாங்க, அதனால எனக்கெல்லாம் ஓகே இல்லைன்னு சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு தான் என்னை கட்டாயப்படுத்தி என்னை லவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொன்னுச்சுக்கா. அப்ப கூட அந்த பொண்ணு மிரட்டுனுச்சு, நீங்க மட்டும் எனக்கு ஓகே சொல்லலைன்னா உங்களை பத்தி உங்க அக்கா கிட்ட தப்பு தப்பா சொல்லுவேன், நான் என்ன சொன்னாலும் பாலா டீச்சர் நம்புவாங்க, அதனால ஒழுங்கா ஓகே சொல்லுங்கன்னு என்னை மிரட்டினாங்கக்கா. ஆனாலும் நான் சரின்னு சொல்லவே இல்லை. அதனாலதாக்கா அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து தப்பு தப்பா சொன்னுச்சுன்னு எங்க அக்காட்ட சொல்லுவேன். எப்படி? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க. புழுவாண்டி புழுவாண்டி, எப்படி எல்லாம் போய் சொல்ற? வேற என்னம்மா பண்ண சொல்ற? நீ போய் எங்க அக்கா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கிய, நான் இப்படிதான் எங்க அக்கா கிட்ட சொல்லுவேன். எங்க அக்கா நீ சொல்றத நம்புவாளா இல்ல நான் சொல்றத நம்புவாளா? நீ யோசிக்கிறத பார்த்தாலே தெரியுது. என்னதான் இருந்தாலும் அக்கா போய் தம்பியை விட்டு கொடுப்பாளா? ம், இப்ப சொல்லுடி என் செல்லம், எங்க போற? நான் எங்க பெரியம்மா வீட்டுக்கு போறேன். அது இது கேட்ட உடனே சொல்லிட்டு இந்நேரம் போயிருக்கலாம். எதுக்குடி செல்லம் என்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே இந்த அளவுக்கு வார்த்தையை நீண்டுகிட்டே இருக்க? ஐ லைக் இட். பட் ஐ அம் நாட் லைக் இட். இட்ஸ் ஓகே. என்ன மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தாலும் பிடிச்சிருமா என்ன? பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். அதான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டால. தள்ளுறீங்களா? நான் போகணும். தாராளமா தள்ளுறேன், உனக்கு இல்லாத வழியா? ஆனா ஒரு நிமிஷம் இரு. இப்போ என்ன? ஒன்றும் இல்லை, உங்க பெரியம்மா வீடு ரொம்ப தூரமோ? இல்ல, பக்கம்தான். தோ பக்கத்து தெருவு தான். ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, நீ உங்க வீட்ல இருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்ததே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீ வேற பக்கத்து தெருவுங்கிறியா? இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும், உன் காலெல்லாம் ரொம்ப வலிக்கும்ல. தங்க சில போய் இப்படி வீதியில நடந்தா மனசு கேட்கல. அதனால அதனால நான் வேணா ட்ரா பண்ணட்டுமா? நோ தேங்க்ஸ். பாரு, இங்க பாரு, என் ஜோரோலாம் உன்னை வர வேணாம்லாம் சொல்ல மாட்டான். கண்டிப்பா நீ வரலாம். ஜோராவா? அது யாரு? தோ என்னோட பைக்கு தான். என் பைக் பேரு ஜோரோ தான். என்ன, உங்களோட பைக் பேரு ஜோராவா? பைக்குக்குலாம பேர் இருக்கு? ஏமா, நீங்க என்ன பூனை எலி குருவிக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சு ஜாலியா கொஞ்சிட்டு இருக்கீங்க, நான் என்னோட பைக்குக்கு பேர் வைக்க கூடாதா? வைக்கலாம் வைக்கலாம், நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா? அப்படின்னா வா வா, உன்னை நான் ட்ராப் பண்ணிடுறேன். என் ஜோரெல்லாம் உன்னை எதுவும் சொல்ல மாட்டான். சீனியர், உங்க வண்டி ஜோரு நல்லாதான் இருக்கு. ஆனா இப்ப நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, அது நல்லா இல்ல. நான் நடந்தே போய்க்கிறேன், நீங்க ஒண்ணு என்ன டிராப் பண்ண தேவையில்ல. அப்புறம் என்ன டிராப் பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிஜமா தான் சொல்றியா? ஆமா. என்னோட ஹெல்ப் வேணாமா? வேண்டாம். ஷோர்? ஷோர் ஷோர், நான் போய்ப்பேன். நீங்க பாலா டீச்சர் வீட்டுக்கு தானே போறீங்க, நீங்க அங்க போங்க. என்னதான் இருந்தாலும் என் தங்க சிலை நடந்து போறது கஷ்டமா தான் இருக்கு. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஊருக்குள்ள இது மாதிரி ஒன்னா போனா நம்ம ரெண்டு பேரையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்ம சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவோம். என்ன சீக்ரெட்டா? நமக்குள்ள என்ன சீக்ரெட் இருக்கு? என்ன சொல்லும், அதுக்குள்ளே மறந்துட்டியா? நம்ம ரெண்டு பேரும் லவர்ஸ் ஆச்சே. இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா ஊர் சுத்தினா சீக்கிரமா வீட்டுல மாட்டிப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனையாயிடும். அதனால நம்ம சீக்ரெட்டாவே லவ் பண்ணிக்கலாம். என்ன லவ்வா? ஆமா, லவ் தான். சரி சரி, நீ போயிட்டு சீக்கிரமா வா, நான் எங்க அக்கா வீட்டுல வெயிட் பண்றேன். பாய் செல்லம், பார்த்து பத்திரமா போடி. யோ யோ, என்னைய சொல்லிட்டு போற? லவ்வா? செல்லம் பார்த்து போ, நான் உனக்காக வெயிட் பண்றேன். குய்யால, ஐயோ, இத்தனை நாளா இது மாதிரி எதுவும் பேசாம இருந்தாரு, ஆரம்பிச்சிட்டாரா? இனிமே நான் அவ்வளவுதான், செத்தேன். என்னதான் பேசினாலும் பம்பிழுத்தாலும் கோவம் வருதுதான். பட் ஐ லைக் இட். அண்ணா உண்மையாவா? அவ மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாளா? ஆமாண்டா, ஓகே சொல்லிட்டா. எனக்குமே ஷாக்கா தான் இருக்குது. காலையில வேண்டான்னு சொன்னவ சாயந்தரம் வரும்போது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றா. ஆனா சந்தோஷமா இருக்கான்னு சொல்றா. அதுக்கு மேல அவகிட்ட என்ன பேசுறது?
ஆனா எப்படி அண்ணா காலையில வேண்டான்னு சொன்னவ சாயந்தரம் வந்து பேசினதும் எப்படி சரின்னு சொல்லியிருப்பா? ஏன்னா ஒருவேளை அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, இந்த பிளாக்மெயில்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. தெரியல. நானும் அப்படின்னு கேட்டு பார்த்துட்டேன். கிடையாதுன்னு சொல்றா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு வேற சொல்றா. அதான் எதுக்கு அவ சந்தோஷத்துக்கு குறுக்க இருக்கணும்ட்டு தான் அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசல. ஆனா ஒண்ணு விஷ்வா, நான் பாப்பேன். இதுல ஏதாவது எனக்கு சந்தேகப்படுற மாதிரி தோணுச்சுன்னு வச்சுக்கேன், சத்தியமா அந்த கல்யாணம் நடக்காது. ஆமாண்ணா, அதிதி சரின்னு சொன்னதுக்காக நீங்க அப்படியே விட்டுறாதீங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு இடத்துல சந்தேகமா இருந்துச்சுன்னா என்ன ஏதுன்னு கேளுங்க. சரிங்களா? அப்படியே விட்டுறாதீங்க. சரிடா. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்? சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. நீங்க சாப்பிட்டீங்களா? அட விஸ்வா, டேய் கொஞ்சம் தள்ளு. இவன் யார் இப்ப கூப்பிட்டான்? ஹே விஸ்வா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஆளே பயங்கரமா மாறிட்டேன். என்ன சொல்றீங்க? நான் எப்பயும் போலதான் இருக்கேன். இல்ல நீங்க இருந்த மாதிரில இல்ல, ஆளு பயங்கர ஸ்டைலா மாறிட்டப்பா. அப்படியா? ஒருவேளை இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கிட்டதால அப்படி இருக்குமோ என்னமோ. இருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், செம்ம சூப்பரா ஸ்டைலா இருக்க. தேங்க்ஸ் அண்ணி. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். அந்த வேலையெல்லாம் இவ கரெக்டா பண்ணிடுவா. அவன் கிடக்குறான், அவனுக்கு போறாம. ஆமா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் அங்கேயே இருக்க? வரலாம்ல? யார் அண்ணி? நீங்க சொல்றீங்களா? நீங்களே டெல்லியில போய் உட்காந்துக்கிட்டீங்க. வருஷத்துக்கு 10 நாள் வருவீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன விஸ்வா, நானாவது வருஷத்துக்கு 10 நாள் வரேன், நீ அது கூட இல்ல. நீ எப்ப ஃபாரின் போனையோ அப்பையில இருந்து ஒரு தடவை கூட இங்க வரல. ஒரு தடவையாவது வந்துட்டு போலாம்ல? டேய், நான் கேட்கலாம், அவ கேட்டுட்டா. வீட்டுல எல்லாருமே உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க. எனக்கு புரியுதுண்ணா. நான் மட்டும் என்னவா இங்க ஜாலியாவா இருக்கேன்? நானுமே உங்களை எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? ஆனா என்ன பண்றது, நான் கொஞ்சம் இன்னும் கத்துக்கணும்ண்ணா. நான் நிறைய கத்துக்கணும். அது எல்லாமே முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன். இங்க இல்லாததா அழகா இங்க வந்தே கத்துக்கலாம். ஏன் நான் கத்துக்கலையா? விஸ்வா, உங்க அண்ணன் பேச்ச கேட்காத. நீ இன்னும் நல்லா அதிகமா நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு நல்ல டேலண்டடா வா. உங்க அண்ணன் ஒரு டம்மி பீஸ், சும்மா 4 துணி தச்சிட்டு ஓவரா சீன் போடுறாரு. டேய், அவளை நம்பாத. எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி இப்படிதான் பேசிட்டு இருப்பா. ஐயோ, 2 பேர் ஆரம்பிச்சிடாதீங்க. விஸ்வா, ஃபாரின்ல பொண்ணுங்களா சூப்பர் சூப்பரா அழகா இருக்கும்ல? ஏண்டி, உனக்கு அந்த கேள்வி தவிர வேற எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லையா? ஃபாரின்ல எவ்வளவு அழகழகான இடம்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு பொண்ணுங்க அழகா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான் கிட்ட. போடா. டேய், இவகிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணு. இல்லன்னு வச்சுக்கேன், இவ இங்க இருந்தே உன்னை போலீஸ்ல மாட்ட விடுற மாதிரி பண்ணி விட்டாலும் பண்ணி விட்டுருவா. அதனால முதல்ல இவ சகவாசத்தை கட் பண்ணி விடு. நான் சொன்னேன்ல, உங்க அண்ணனுக்கு என்ன பார்த்தா பொறாம. ஏன்னா உங்க அண்ணனோட எனக்கு கொஞ்சம் அறிவு அதிகம் பத்தியா? ஆமா, எனக்கு அறிவு கம்மி, இவளுக்கு அப்படியே அறிவு அதிகம் பாரு. உன்னால ஒரு இருட்டான இடத்துல கூட ஒரு 2 நிமிஷம் நிக்க முடியல. சரியான பயந்தாங்கோலி. நீ என்ன சொல்றியா எனக்கு சுத்தமா அறிவு இல்லன்னு? டேய் காட்டா, உனக்கு சுத்தமா அறிவே இல்லதான். இல்லனா ஒரு பொண்ணு இப்படி நடு ரோட்ல நைட் டைம்ல இறக்கி விட்டு போயிருப்பியாடா நீ? ஏண்டி, நான் இறக்கி விட்டு போனாலும் தைரியமா இருக்கிறது இல்ல. ஏதேதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு அப்படி ஒப்பாரி வச்ச. இதே மாதிரி நானும் உன்னை கார்ல இருந்து இறக்கி விட்டு நைட் டைம்ல போயிருந்தேனா உனக்கு தெரியும்டா. அந்த இடத்துல யாருமே இல்லாம தனியா நின்னா நீ மட்டும் என்ன தைரியமாவா இருப்ப? ஏய், ஆம்பளை சிங்கண்டி நானா தைரியமா இருப்பேன். நம்ம ஊர்லயே உன்னை இறக்கி விட்டு போயிருக்கேன். நம்ம ஊர்லயே உனக்கு இவ்ளோ பயம். இதுல உன்னை வெளியில எல்லாம் எங்கேயாவது கூட்டு போய் நான் ரோட்ல இறக்கி விட்டு வந்தேன்னா அவ்வளவுதானே அதுக்கு. ஓஹோ, அப்ப அந்த பிளானும் இருக்கா? இனிமே பாருடா, உன்னோட வண்டியில நான் ஏறிட்டேன். ஏய், இனிமே நானும் என் வண்டியில உன்னை ஏத்திடுவேன். எங்க போனாலும் நீ நடந்தே போடி. நான் ஏன்டா நடந்து போகணும்? வீட்ல எத்தனை கார் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் நல்லாவே கார் ஓட்டுவேன். நானே ஒரு கார் எடுத்துட்டு போய்ப்பேன். உன் கூட எல்லாம் யார் வருவா? சரி, அந்த காட்டான். நான் காட்டானா? நீ மட்டும் என்ன சிட்டி ஏடி வாழ்ந்துட்டு இருக்க? நீயும் இதே கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்க. நான் கிராமத்துக்காரனா? நீ கிராமத்துக்காரி தாடி. போடா மாடசாமி. ஏய், யார பாத்துடி மாடசாமிங்கிற சப்பமுக்கி? இன்னொரு தடவை அப்படி சொல்லி கூப்பிட்டேன் உங்களை அவ்வளவுதான். அப்படி தாண்டா கூப்பிடுவேன். மாடசாமி மாடசாமி மாடசாமி. அடிங்க. ஐயோ, 2 பேரும் நிறுத்துங்க. நான் லைன்ல இருக்கேன். எப்ப பார்த்தாலும் எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? டே விஷ்வா, இவளை மட்டும் நம்பவே நம்பாத. பாத்தியா, இப்ப இவ தானே என்ன வம்புக்கு இழுத்தா. இவ தானே சண்டை போட்டா. அப்படி பாரு, என் மேல திருப்பி விடுறா. விஷ்வா, நீயே பார்த்தல்ல, நானா சண்டை போட்டேன்? நானே ஏதாவது பேசினேன்? உங்க அண்ணன் தானே பேசினான். அவன் பேசினதால தானே நான் பதில் சொன்னேன். உங்க 2 பேர் மேலயும் தப்பு இல்ல. நான் போன் பண்ணி பேசினேன் பாத்தியா, என் மேலதான் தப்பு. எல்லாம் இவளாலதான். நான் உன்கிட்ட எவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தேன். இவ வந்து உட்காந்தா உடனே சண்டையை மூட்டி விட்டுட்டா. என் தம்பி பாரு, என்ன பார்த்துட்டு போனை கட் பண்ற நிலைமையில இருக்கான். யாரு நானா? நான் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். உனக்கு தான் பொறாம. அதனாலதான் என்கிட்ட சண்டை போட்டு பாரு, இப்ப விஸ்வா போன் கட் பண்ற அளவுக்கு பேசிட்டு இருக்க. எல்லாம் உன்னாலதான்டா. ஐயோ, திரும்பவும் முதல்ல இருந்தா ஆளை விடுங்க. நான் போனை கட் பண்றேன். அண்ணா, தங்கச்சியை பாத்துக்கோ. கல்யாண வேலையை நல்லா பண்ணு. அதுக்கப்புறம் நான் சொன்னதை மறந்துடாது. சரியா? நான் நாளைக்கு கால் பண்றேன். பாய் அண்ணி, பாய். எல்லாம் உன்னால தாண்டி சப்பமுக்கி. உன்னை யார் இங்க வர சொன்னது? நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருந்தான். நானும் ஆசையா பேசிட்டு இருந்தா இப்படி நடுவுல வந்து உட்காந்து ஆட்டத்தை கலைச்சு விட்டேன்.
ஏன் நீ மட்டும்தான் விஸ்வா கிட்ட பேசணுமா? நானும் பேசக்கூடாதா? நானும் பேசுவேன். அடியே, நீ அவன் கிட்ட பேசணும்னா நீ உன்னோட போன்ல இருந்து போன் பண்ணி பேச வேண்டியதானே? ஏய், எனக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ நான் அப்படிதான் பேசுவேன். இப்போ என்னவா? திமிராவா பேசுற? அப்படிதான்டா பேசுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? இருடி பண்றேன். உனக்கு குளிர் விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போடா. எது போடாவா? ஏய் நில்லுடி. என்னாலலாம் நிக்க முடியாது. நீ வேணும்னா வந்து பிடிச்சுக்கோ. அவ்வளவுதானே, வேற இருடி. என்னடா பண்ற? நீ தானடி சொன்ன முடிஞ்சா வந்து புடிச்சுக்கோன்னு, அதான் வந்து டைட்டா புடிச்சுக்கிட்ட. எப்படி, ஓகேவா? ஓகேலாம் இல்லடா, கைய விடு. அது எப்படி? அவ்வளோ வீரப்பா வசனம் பேசிட்டு வந்த, முடிஞ்சா வந்து புடிச்சுக்கூடான்னு, புடிச்சதுக்கு அப்புறம் கையை விடுன்னு சொல்லி உதறி விடுற. அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதுக்குன்னு வந்து பிடிச்சிருவியா? என்ன எப்ப பார்த்தாலும் வந்து பின்னாடியே வந்து பிடிக்கிற? நான் என்னடி பண்றது? நீ எப்ப பார்த்தாலும் பின்னாடி திரும்பி நின்னுக்கிற. அதனாலதான் உன்னை பின்னாடி வந்து அணைச்சுக்கிறதா இருக்கு. நீ மட்டும் என்ன பார்த்து நின்று இருந்தீனா நான் வந்து உன்னை முன்னாடி அணைச்சிருப்பேனே. பொடா, கைய எடுடா. முடியாது. விக்ரம், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா கைய எடுத்துரு. ஆமாடி, ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இப்ப என்ன? என்னாலலாம் கை எடுக்க முடியாது. வேணும்னா என் கையை தட்டி விட்டுட்டு நீயே போ. அது எப்படிடா முடியும்? நீ என்ன நார்மலாவா பிடிச்சிருக்க? எப்படி இறுக்கி பிடிச்சிருக்க? என்னால எப்படி போக முடியும்? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? டேய், நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, என் கழுத்துல நீ எதர்ச்சியா தாலி கட்டினதா. அதுக்காக நீ இப்பலாம் வர வர ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிற. அப்படியா? என்ன அப்படியா? விக்ரம், தப்பு மேல தப்பு பண்ற. ஆனா நான் இன்னும் தப்பே பண்ணலையே. என்ன நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா, நீ சொன்ன மாதிரி உன் கழுத்துல நான் எதர்ச்சியா தான் தாலி கட்டினேன். ஆனா தாலி கட்டிட்டல. தாலி கட்டினா நீ என்னோட பொண்டாட்டி. நீ என்னோட பொண்டாட்டி, நான் உன்னோட புருஷன். எனக்கு என் பொண்டாட்டி கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. உன்னோட பேச்சே சரியில்லை. தள்ளுடா. என்னடி நீ இவ்ளோ மக்கா இருக்க? இப்படி இருட்டினதுக்கு அப்புறம் புருஷ பொண்டாட்டி ரூம்ல இருக்கும்போது தப்பு தப்பா தான் பேசணும். சரியா பேசினா நல்லாவா இருக்கும்? நான் எங்க அம்மாட்ட போறேன். தள்ளு. அடிங்க. விக்ரம், கையெடு. என்னடி, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், உடனே கையெடுனா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே. வேணாண்டா, தப்பு பண்றேன். இல்லடி, தப்ப சரியா பண்ற. நான் கத்துவேன், அப்புறம் எல்லாரும் வந்துருவாங்க. கத்து. ஆனா யாரும் வரமாட்டாங்க. வேணாம். எனக்கு வேணுமே. என்ன பண்ற? என்ன பண்றேன்னா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவ்வளவு நேரம் பார்த்துட்டு தான் இருந்தியா? ஆமா, உன்னதான் பார்த்துட்டு இருந்தேன். இரு, அப்போ என் கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்த்திருக்க? சீச்சி, நானும் உன்னை எதிர்பார்க்கல. இல்லையே, ஏதோ என் கிட்ட இருந்து வேணும்னு உன் கண்ணு சொல்லுதே. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. இல்ல சொல்லுது. பாவம், எவ்வளவு ஏக்கமா சொல்லுது. அப்போ அதோட ஏக்கத்தை நம்ம குறைச்சிடலாமா? சீ, போடா. ஏய் சப்பமுக்கி, இனிமே என்கிட்ட வீர வசனம்லாம் விட்ட முதல்ல இதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பேன். வாய் மட்டும்தான் என்கிட்ட மட்டும்தான் சீரிக்கிட்டு வருவா. ஆனா சரியாந்திர பயந்தாங்குழி. அதி, நீ சாப்பிட வரலையா? அம்மா, எனக்கு கல்யாணம்லாம் எதுவும் வேண்டாமா. கல்யாணம் வேணாமா? ஏன் வேணாம்? அம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல. நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட படிக்கலாம், வேலைக்கு போகலாம். இல்லம்மா, உங்களுக்கு புரியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கலாம் தான், ஆனா எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லையே. இங்க பாரு, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நான் கேட்கல. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப சாப்பிட வரியா இல்லையா? அம்மா, எனக்கு கல்யாணம் வேணாமா. ப்ளீஸ்மா, வேணாமா. இங்க பாருடி, இந்த முதல்ல கண்ணீர் விடுறதெல்லாம் என்கிட்ட செல்லாது. ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னமா ஆச்சு உங்களுக்கு? நீங்க தானே சொல்லுவீங்க, நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. இப்ப திடீர்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அப்படி ஏமா இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? பொம்பளை பிள்ளைங்களை ஒரு வயசுக்கு மேல வீட்டுல வச்சுக்க கூடாதுன்னு இப்பதாண்டி என் புத்திக்கு உரைச்சது. அதனாலதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, எனக்கு கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா. இப்போ உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா கேட்கல. ஏன் விக்ரமுக்கும் அமிர்தாவுக்கும் விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் நடந்துச்சு. இப்போ அவங்க சந்தோஷமா இல்லையா? அம்மா,
அண்ணனுக்கும் அன்னைக்கு இருக்கிற கதை வேற, என்னோட கதை வேறம்மா. எல்லா கதையும் ஒண்ணுதான். இங்க பாருடி, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு உன்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஒழுங்கா அலங்காரம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி வந்து நின்று எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்குன்னு சொல்ற. நீ மட்டும் அங்க வந்து எனக்கு விருப்பம் இல்ல அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கியேன். அம்மா என்னம்மா பண்றீங்க? நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா? என்னம்மா எல்லாத்தையும் அவசர அவசரமா பண்றீங்க? ஆமாடி, நல்ல குடும்பம், அதனால தான் நாளைக்கே வர சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம அமிர்தாவுக்கும் விக்ரமுக்கும் வரவேற்பு வச்சோம்ல, அப்பயே உன்னை பார்த்துட்டு கேட்டாங்க. நான் தான் எதுவும் சொல்லாம கொஞ்ச நாள் இருங்க பாக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணதும் எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கேட்டேன். சரி அங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஒழுங்கா அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து எனக்கு கல்யாணத்துல சம்மதம் சொல்ற. அதை மீறி நீ வேற ஏதாவது சொன்ன அம்மா, அதுக்கு எனக்கு கொன்றுமா. உன்னை கொண்டுட்டு நான் என்னடி பண்றது? நீ இரு சந்தோஷமா, நீ நினைச்ச மாதிரி உன் இஷ்டத்துக்கு இரு, நான் போய் சேர்றேன். நிஜமா தாண்டி சொல்றேன். நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லல, நான் மேல போய் சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இரு. ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் சும்மா உன்னை மிரட்டுறதுக்காக சொல்லலடி, உண்மையை தான் சொல்றேன். இங்க பாரு, அவங்க நமக்கு தூரத்து சொந்தம். நீ பட்டுக்கு அங்க வந்து பிடிக்கல அது இதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கிய, நம்ம குடும்ப மானமே போயிடும். அப்புறம் தாத்தா பாட்டியை பத்தியும் தப்பா பேசுவாங்க, உங்க அப்பாவை பத்தியும் தப்பா பேசுவாங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லார பத்தியும் வெளியில தப்பு தப்பா பேசுவாங்க. இவங்க என்ன வர சொல்லிட்டு ஒவ்வொரு முடிவு எடுக்கிறாங்க, நம்மள அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அப்புறம் உன் அண்ணன் வேலை செய்ய முடியுமா? வெளியில எங்கேயாவது போக முடியுமா? உன் அன்னிக்காரிய பார்த்தா எவன் என்னென்ன பேசுவான்? என்னம்மா சொல்றீங்க? இங்க பாருடி, இந்த குடும்பத்தோட சந்தோஷமும் மான மரியாதையும் உன் கையில தான் இருக்கு. நாளை பொண்ணு பார்க்க வரும்போது எனக்கு பிடிக்கல அது இதுன்னு சொன்ன, அப்புறம் என்ன நீயே பாத்துக்கோ. இப்படி அழுதுட்டுலாம் கிடக்காத, நாளைக்கு அப்புறம் மூஞ்சி வீங்கின மாதிரி தெரியும். அப்புறம் அவங்க மனசு கஷ்டப்படும். ஒழுங்கா அழுகாம தூங்கு, சாப்பிடு. ரூமுக்கே சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு ஒழுங்கா தூங்கு. நீங்க நினைச்சதை நடத்திட்டீங்கம்மா. ஆனா நீங்க மட்டும்தான் சந்தோஷமா இருக்கீங்க. இங்க நான் உட்பட யாருமே சந்தோஷமா இல்லம்மா. அண்ணன் வந்து கேட்டப்பவே அண்ணன் கிட்ட கத்தி அழுது, அண்ணா எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை, அம்மா மிரட்டினதால தான் நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா நீங்க எங்க நான் சொல்லிடுவேன்னு பயந்துக்கிட்டு எனக்கு எதிராகவே நின்று என்னை பார்த்துட்டு சொல்லாதன்னு மிரட்டுறீங்க. அம்மா எனக்கு சத்தியமா தெரியல உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைம்மா. நீங்க நல்லா தானே இருந்தீங்க, எதுக்கு இப்போ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்க? அம்மா என் மேல ஏதாவது கோவம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, சொல்லி திட்டுங்க, அடிங்க. ஆனா ஏம்மா எனக்கு பிடிக்காத ஒன்றை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆனா எனக்கு தெரியும், நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்காது. அண்ணா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டான். அதிதி, மாமா சொல்லுங்க. என்ன பண்றீங்க? பனி பெய்யுது, இப்படி பனியில உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, சும்மாதான். ரூம்லேயே இருக்கவும் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு. அதுக்குன்னு இப்படி பனியிலேயே உட்காந்துருப்ப? சும்மாதான் மாமா. ஏன் அதிதி, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. என்ன மாமா நீங்க கேளுங்க. உனக்கு ஓகேவா? புரியல மாமா. ஓகேவானா? இல்ல அதிதி, உனக்கு கல்யாணத்துக்கு ஓகேவான்னு கேட்குறேன். ஆ ஓகேதான் மாமா. என்ன திடீர்னு கேக்குறீங்க? இல்ல, அத்தை உன்கிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ எப்படி சண்டை போட்ட? அதுக்கப்புறமும் சண்டை போட்டுட்டு தான் இருந்த, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னியா? அதான் என்ன திடீர்னு இப்படி சொல்கிறேன்னு ஒரு டவுட்டு, அதான் கேட்டேன். ஆமா மாமா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்துட்டு போனாருல்ல, அவரை பார்த்ததும் பேசினதும் பிடிச்சிருச்சு, அதான் சரின்னு சொல்லிட்டேன். ஆ, நானும் ஃபோட்டோ பார்த்தேன், மாப்பிள்ளை சூப்பராக தான் இருக்காரு, உனக்கு கரெக்டான ஜோடி தான். இல்ல அது மட்டுமா, சொந்தமா பருத்தி மில்லு வச்சிருக்கிறாரு. அவங்களும் நம்ம தாத்தா அப்பாங்க மாதிரி விவசாயம் பண்றாங்க, ஏகப்பட்ட சொத்து இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு ஒரே பையன். போ உனக்கு எந்த கொடுமையும் இருக்காது, ஜாலியா தான் இருக்கும். ஆமா மாமா. இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, மாப்பிள்ள நம்ம பக்கத்து ஊர் தானாமே. அடிச்சாம் பாரு ஜாக் போட்டு, நினைச்ச நேரத்துக்கு இங்க வரலாம், நாங்க நினைச்ச நேரத்துக்கு அங்க வரலாம், ஒரே ஜாலி தான். போ. ஏன் மாமா, நான் கல்யாணம் பண்ணி போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, ஆனா உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குதுன்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா நானும் உனக்காக அத்தை கிட்ட சண்டை போட்டேன். அவ தான் வேணான்னு சொல்றாள், அப்புறம் எதுக்கு தான் அவளுக்கு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அத்தை என்கிட்டயும் சண்டை போட்டாங்க தான், நானும் அவங்க கிட்ட சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் இப்பயே நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்ட, அப்புறம் அதுக்கு மேல நான் சண்டை போட்டா அது நல்லா இருக்காதுல்ல. அதான் அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசல. நம்ம வீட்டில் இது 2வது கல்யாணம்,
ஆனா கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ரிசப்ஷனே நம்ம ரொம்ப திருவிழா மாதிரி கொண்டாடினோம். அதுலயும் ஏகப்பட்ட வேலையை நான் தான் இழுத்து போட்டு செஞ்சேன். இப்போ உன் கல்யாணத்துக்கும் எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்வேன். ஆனா ஒரு சின்ன வருத்தம் தான். பொண்ணு பார்க்க வரும்போது நாங்களும் வீட்டில் இருந்திருக்கலாம். அத்தை நாங்க இல்லாத நேரமா பார்த்து அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி ஐ எம் ஹாப்பி. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. என்னதான் உன் கல்யாணத்துல வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் விருப்பம் இல்லைன்னாலும் நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதால எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை மட்டும்தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அத்தை அப்படி இழுத்து போட்டு வேலையை பார்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்ட. ஸோ உனக்காக நான் சந்தோஷமா ஹாப்பியா உன்னோட கல்யாண வேலைக்கு எல்லாத்தையுமே நான் இழுத்து போட்டு செய்வேன். ஓகே? ஓகே மாமா, ரொம்ப சந்தோஷம். அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. எதுக்கு இப்படி உருன்னே இருக்க? கல்யாண பொண்ணு நீ நல்லா சிரிச்ச முகமா இருந்தா தானே நல்லா இருக்கும். அது சிரிச்சாதான் அதிதி எப்பயுமே அழகா இருப்பா. என் பேத்திக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா விதியை பாத்தீங்களா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலன்னு என் பொண்ணு என் கூடவே வந்துட்டா. என்னால என் பேர பசங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம தான் விக்ரமுக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அதிதிக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்ட மாதிரி விக்ரமுக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். ஆனா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போயிடுச்சு. இல்ல மாமா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன வேண்டாம்? கல்யாண பொண்ணு நீ இப்பதான் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். நீ தாராளமா சொல்லு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா. அப்படியே எனக்கு ஏதாவது வேணும்னா நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். அப்ப சரி. இங்க பாரு அதிதி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போனாலும் இந்த மாமன் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். சரியா? நீ தாராளமா தைரியமா என்கிட்ட உரிமையா என்ன வேணாலும் கேட்கலாம். நான் உனக்காக வாங்கிட்டு வந்து தருவேன். ஓகே? சரிங்க மாமா. திரும்பவும் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு இந்த கல்யாணத்துல உண்மையாலுமே சம்மதமா? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே தான். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது சந்தோஷம்தான். ஆனா அதிதி, உனக்கு இப்ப கல்யாணத்துல ஓகே தான். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கேன், நீ நேரா மாமா கிட்ட ஓடி வந்துரு. யாரு எதிர்த்தாலும் இந்த மாமா உன்னை காப்பாத்துறேன். சரிங்க மாமா. சரி சரி. இப்படி 2 பேரும் இந்த பனியில உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா 2 பேத்துக்கும் ஜுரம் வந்துடும். வா வா, வீட்டுக்குள்ள போலாம். ம். பார்த்திபா அத்தா, என்ன பார்த்திபா இங்க என்ன பண்ற? ஒன்னும் இல்லத்தா, சாப்பிட்டேன் பாத்தீங்களா, அதான் செரிமான் ஆகாம நெஞ்சிலே நிக்குது. அதான் சும்மா அப்படி நடந்துட்டு வரலான்னு. என்ன மன்னிச்சிரு பார்த்திபா. ஐயோ அத்தா, என்ன பேச்சு பேசுறீங்க? எதுக்கு இப்ப என் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல பார்த்திபா, என் பொண்ணை உன் பையனுக்கு தான் கட்டி கொடுப்போன்னு அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருக்கும் போதே நம்ம முடிவு பண்ணது. ஆனா இவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு சத்தியமா புரியல பார்த்திபா. அவ அன்னைக்கு சொன்னதும் உன் மனசு எவ்வளவு தூரம் உடைஞ்சு போச்சுன்னு நான் கண்ணால பார்த்தேன். உண்மைதான் அத்தா, அக்கா அப்படி சொன்னதும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, என் பையனை நான் ஒழுங்கா வளர்த்துருந்தேன்னா அக்கா அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு வெளியில மாப்பிள்ளை தேடணும்னு. என்ன பேசுற நீ? உன் பையனை நீ ஒழுங்கா வளர்க்கலையா? கௌதம் எவ்வளவு நல்ல பையன் தெரியும்ல, அவனை போய் ஒழுங்கு இல்லைன்னு சொல்ற? இல்லாதான், அவன் ஊரை சுத்திட்டு இருக்கான். பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போனான்னா 2 நாள் 3 நாள் கழிச்சுதான் வீட்டுக்கு வரான். இப்படி பொறுப்பு இல்லாத பையனுக்கு எப்படி அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? என்ன பார்த்திபா நீ? அவன் படிக்கிற பையன். படிக்கிற காலத்துல இப்படித்தானே இருப்பாங்க, உனக்கு தெரியாதா? படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போனா எல்லாரும் பொறுப்பா மாறுவாங்க. நீ படிக்கும் போதும் அப்படித்தானே இருந்திருப்ப. இங்க பாரு, நீ கவலைப்படாத. அவ என்ன வேணா பண்ணிட்டு போட்டும். நான் இந்த கல்யாணத்தை நடத்தி விட மாட்டேன். என் பொண்ணு என் மாப்பிள்ளைக்கு தான். அதான் அது தப்பு. அது மட்டும் இல்லாம அதிதிக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. அவ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏத்துக்கிட்டா. இப்ப போய் நம்ம அதை கெடுக்க கூடாது. அது அதிதியோட சந்தோஷத்தை கெடுத்துக்கிறோம். என்ன சொல்ற நீ? இத்தனை நாள கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு சண்டை போட்டுட்டு இருந்த பிள்ளை திடீர்னு எனக்கு சரின்னு சொன்னதும் உனக்கு தோணலையா? அவதான் ஏதாவது மிரட்டி கிரட்டி அவளை சரின்னு சொல்ல வச்சிருப்பா. என்னதான் அக்கா மிரட்டினாலும் அதிதி மிரட்டுறதுக்கெல்லாம் சரின்னு சொல்ற ஆளு கிடையாது. அது எதுக்குதான் நிப்பா. நம்ம அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கோம். சொல்ல முடியாது பார்த்திபா, சூழ்நிலை எப்படி அமையுன்னே தெரியாது. தைரியமா இருக்கிற இடத்துல நம்மளால தைரியமா இருக்க முடியாது. அதே நிலைமை தான் என் பொண்ணுக்கு வந்திருக்கும். இல்லத்தான், நம்ம இப்படி யோசிக்கிறது தப்பு. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என் சந்தேகம் மட்டும் உறுதியாச்சு எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறான்னு நானும் பாக்குறேன். அத்தான் அப்படிலாம் பேசாதீங்க. கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் 1 வாரத்துல கல்யாணம். எதையும் மனசுல போட்டு குழப்பாம கல்யாண வேலையை பார்ப்போம். நமக்கு நம்ம புள்ள சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தா நீ எனக்கு ஆறுதல் சொல்றிய பார்த்திபா? அத்தான், எனக்கு எந்த வருத்தமும் இல்ல.
நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளை கல்யாணம் அத்தான். அது மட்டும் இல்லாம விக்ரமுக்கும் அமிர்தாவுக்கும் நம்ம எப்படி எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கல. அடுத்த பிள்ளைக்காவது நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்பமா இந்த கல்யாணத்துல நடத்தி முடிக்கணும். உன்னால சீக்கிரம் மனசை மாத்திக்க முடிஞ்சது. ஆனா என்னால மனசை மாத்திக்க முடியல. அதெல்லாம் சரியாகிடும். நீங்க வாங்க.